வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேரி பாஸ்ங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த குப்பையை நான் ப்ளே ஸ்டோரில் தான் கண்டுபிடிச்சேன். வாங்க இந்த குப்பையை கிளறுவோம். ஏதோ ஃபன் காஃபின்னு ஏதோ லெவல் போட்டிருக்கு. நம்ம ஏதோ காஃபியில் ஏதோ கலக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். கேம் எப்படி இருக்குன்னு. ஆட் சம்திங் டு பாஸ் காஃபி, பிக்கப் வினிகர் நம்ம வந்து காஃபியில் கலக்கணுமாம்மா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வினிகரை தேடிட்டு, வினிகர் எங்கே இருக்கும்? கிச்சனில் தான் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். ஆஃபீஸ் நல்லா கட்டியிருக்கானுங்க. ஓகே, இதுதான் கிச்சன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எங்கே வச்சுருக்கானுங்க வினிகர்னு. எப்படியோ அலமரக்குள்ளே வச்சுருப்பானுங்க. இது என்னது இது? கெச்சப்பா? வினிகர் இருக்குங்க, எடுத்துக்கலாம் வாங்க. போய் அதை ஆஃபீஸ் காஃபியில் கொட்டணுமா? என்னது இது? க்ளூமர் இருக்குது. ரெட் சில்லி. ஏங்க பேசாமல் வினிகர் ஊற்றுறதுக்கு பதிலாக சில்லியை ஊற்றி விட்டுறலாம். பற்றிக்கிட்டு எறிவிட்டு அவனுக்கு. வாங்க இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சில்லி எடுத்து அவனோட காஃபியில் ஊற்றுருவான் வாங்க. ஓகே, எங்கே நம்ம ஆளை காணோம்? இதுதான் ஆஃபீஸ் கேபின்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இதுதான் காஃபியா? போடுற மிளகாய எங்கே நம்ம பாஸ்? நம்ம பாஸ் துரத்துறாருங்க, பார்த்துட்டாரு. ஓடு 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 ஓடு. இவனுங்க அந்த இடத்துல நீச்சல் அடிச்சுட்டு வரான். இவன் பாஸுகளுக்கு அறிவே இல்லைங்க. ஆனால் பாஸுன்னு கம்பெனியில் பாஸுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கில் உட்கார வச்சுருக்கிறானுங்க இவனுங்களை. பார்ப்போம். கண் முன்னாடியே நடந்து வர, மெதுவாக நடந்து வராமல் பாருங்க. சரி வாங்க போய் நம்ம ஒளிஞ்சுப்போம். இவனை நம்ம வீட்டுக்கு தான் வேலைக்கு ஆகாது. என்னடா உனக்கு கையை நீட்டிகிட்டு இருக்கு? இந்தா வச்சுக்க, போதுமா? வராங்க. வெளியில் வர மாட்டான். அதாவது ஆஃபீஸை விட்டு நம்ம வெளியில் போகிறது தான் இவன் இன்டென்ட்டு. நம்ம வெளியே போயிட்டா அங்கேயே நின்றுடுறாரு. எத்திக்கலாக வேலை செய்கிறாராம். சரி வாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெட் கலரில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. பாருங்கள், இவனுக்கு அறிவு இருக்குங்க. ரெட் கலரில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு உள்ளே வந்து நடத்தியோ கலந்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி வாங்க நம்ம ஐயோ பார்த்துட்டாங்க. ஓடு 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 ஓடு. என்னங்க ஸ்பீடாக ஓடி வரான்? ஸ்லோவாகிட்டான். நம்ம போய் கிச்சனில் போய் வினிகரே எடுத்து ஊற்றிடுவோம். எதுக்கு தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. அவன் கண்டுபிடிச்சானான், ஏன்னா அவன் மூளை வச்சுருக்கிறான். நம்ம இப்போ வினிகர் எடுத்து அவனோட சாப்பாட்டில் கலந்துருவோம் வாங்க. வினிகர் எடுத்தாச்சு. ஆஃபீஸ் கேபினுக்குள்ள போய் ஊற்றிட வேண்டியதான். எங்கடா அது? இங்கே இருக்குங்க, வாங்க ஊற்றிடுவோம். அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நம்ம பாய் வராரா? ஐயோ துரத்துறாரு. எங்க ஸ்பீடாக வராங்க? ஐயோ ஓடு 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 ஓடு. அவர் அந்த இடத்துல கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாகிடுறாரு. வாங்க நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குது பார்ப்போம். ஆஃபீஸ் கதவை சாத்திடுவோம். வாந்தி எடுப்பான் பாருங்க. வினிகரை காஃபியில் கலந்து குடித்தா அனைத்துக்கு ஆகுறது. இவன் ஃபோட்டோவே தூக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் இதுதான் ஃபோட்டோங்கிற மாதிரி இவன் ஃபோட்டோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டிவியை நம்ம உடைக்கணும், அதுதான் மிஷின். சரி வாங்க நம்ம போய் துரத்துறாங்க. என்னங்க ஸ்பீடாகலாம்? ஓடு 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 ஓடு. பிடிச்சிருவான் போல இருக்கே இப்படியே போனால். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சாச்சு. என்னங்க விடாமல் துரத்துறான். ஐயோ வாங்க மேலே ஏறிடுவோம். மேலே இந்த ரூமில் ஏதாவது சுற்றி கித்தி இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல வச்சுருந்தாலும் வச்சிருப்ப வாய்ப்பு இருக்குது. சரி இங்கே இல்லை. சரி வாங்க வெளியே போய் நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். ஐயோ பார்த்துட்டானான்ட்ருக்குங்க. அந்த இடத்துல நீச்சல் அடிக்கிறான். வந்துட்டான். மெதுவாவா. அவரோட தொப்பை வந்து டேபிளில் முட்டிட்டு மாட்டிக்குதுங்க. அது அவருக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஸ்டோருக்கு போயிட்டோம். ஸ்டோரில் கண்டிப்பாக சுத்தியல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது. வாங்க இதை எடுத்துகிட்டு போய் டிவியை உடச்சிட்டு இடத்த காலி பண்ணுவோம். இவனுங்க ஆஃபீஸே எத்தனோண்டு தாங்க இருக்குது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவன் ஒருத்தன் தான் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆளே இல்லாத கடைக்கு டீ ஏற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எவனுமே வேலை பார்க்க மாட்டேறானுங்க. வேலை பார்க்குறவனையும் துரத்திடுறானுங்க. துரத்துறாங்க. ஐயோ
பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். முடிஞ்சது கிட்ட வந்துட்டான். ஐயோ, ஓடு 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 ஓடு. ஆஹா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, கிட்ட வந்துட்டான். என்னங்க இவன் விடாமல் துரத்துறான். நீங்கள் ஸ்பீட் ஆகுறாங்க ஓட ஓட. கிட்ட வந்துட்டோம் பாருங்க. அவனோட கேமராலே நம்ம தெரியுறோம். பிடிச்சிருவானாட்ருக்குங்க. ஆமாங்க, பிடிச்சிட்டாங்க. அட்டாட்டு என்னோட இப்படி பிடிச்சி தூக்குட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே வீசுகிறாங்க. கண்ணாடியெலாம் உடச்சிட்டு. இவனுக்கு என்ன அப்படி ஒரு வன்மோன்னு தெரியல. இவனுக்கெல்லாம் ஆகணுங்க, இந்த டிவியை உடச்சே ஆகணும். நம்ம என்னைய வட கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற, நம்ம கண்டிப்பாக ஆகணும்டா. நாங்கள் இப்போ டிவி உடைக்கிறதுக்கு போய் சுத்தியல் எடுப்போம். இந்த கேபின் வழியாக போய் அந்த கேபின் வழியாக வருவோமா? ஓகே வாங்க, நம்ம இந்த வழியாகவே போயிடுவோம். நம்ம பாஸ் நம்ம பின்னாடியே துரத்திக்கிட்டே வராரு. டக்குன்னு சுத்தியல் எடுத்துகிட்டு கிளம்பலாம். வாங்க, சுத்தியல் எடு. டக்குன்னு டிவியை உடைக்கிறோம், நம்ம வெளியே கிளம்புறோம் ஆஃபீஸை விட்டு. ஆமாம், இவனுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் அப்புறம் இந்த பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரியிறான், அவனுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வாங்க இப்போ போய் இந்த டிவியை உடைப்போம். அவ்வளோதான், ஓடு ஓடு ஓடு. ஓகே வாங்க, ஆஃபீஸ் கதவை சேர்த்து இந்த கேடுகெட்ட ஆஃபீஸுக்கு காரி துப்பணுங்க நம்ம இந்த ஆஃபீஸை. அவ்வளோதான், டிவி போச்சா? அடுத்த லெவல் என்னென்னா, தலைவர் அவரோட கண்ணாடியில் அவரோட முகத்தையே பார்த்து பூரிப்படைகிறவர். அதை நம்ம பாத்ரூமில் கொஞ்சம் ஸ்லிப்பரி ட்ராப் செஞ்சு விட்டோம்னா அவருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவனோட முகத்தை பார்க்குறதுக்கு. சரி வாங்க, நம்ம இந்த ஸ்லிப்பரி ட்ராப்புக்கு என்ன தேவை? ஸ்லிப் ஆகணுன்னா எண்ணெய் எதை ஊற்றி விடணும். எண்ணெய் இங்கே கிச்சனில் இருக்கும். வாங்க போய் கிச்சனில் போய் பார்ப்போம். ஐயோ, துரத்துறாங்க. அச்சோ, பார்த்துட்றானுங்க. இவன் எப்படி வந்தாலும் பார்த்துட்றாங்க. இவன் நல்ல பிசிக் வச்சுருக்கிறனால நம்மளை துரத்திக்கிட்டே வராருங்க இவர். எண்ணெய் எங்கேயாவது இருக்கா? எண்ணெய் இல்லைங்க. தொப்பை மாட்டிக்கிச்சு சேரில். நைஸ் ட்ரை டிடி. வாங்க போவோம். இப்போ போய் நம்ம இது என்ன ரூமு? இப்படி ஒரு ரூமை பார்க்கவே இல்லையே. வாஷ்ரூமா? அப்போ அது ஒரு ரூமு, இது ஒரு ரூமா? ஓ, இது எம்ப்ளாயீஸ் கட்டு. ஏங்க சோப்புங்க. சோப்பையே ஊற்றி விட்டுறலாம் நம்ம. சரி வாங்க, இந்த கக்கூஸில் விட்டுறோம். வாட் என்னதுங்க இது? இருங்க பாய், கேமியோ பண்ணிட்டு போகிறாரு ஐயையோ. சரி மூடிடுவோம் நம்ம. வாங்க நம்ம போய் கக்கூஸில் அதாவது அவனோட கக்கூஸில் ட்ராப்பு வச்சு விட்ருவோம். நம்மளோட டார்கெட் பாஸ் மட்டும்தான். எம்ப்ளாயீஸை நம்ம ஒன்றும் அடிக்கக்கூடாது. ஓகே வாங்க, மேலே ஏறிடுவோம். மேலே ஏறி கீழே இறங்குவோம். சிச்சோ, கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் திடீர்னு ஸ்பீட் ஆகிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வெறி போல் இருக்குது. ஆஹா, பிடிச்சிட்டாங்க. டே என்னடா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படி பிடிச்சி தூக்கி வீசினா பாருங்க. அழகாடா பார்க்குறேன். வைக்கிறேன்டாவே ஆப்பு. சரி வாங்க, நம்ம போய் வாஷ்ரூம்லேருந்து சோப் எடுத்துகிட்டு போய் போட்டுவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம சுற்றி பார்க்குறதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துப்போம். சரி வாங்க, சோப்பு எடுக்கணுமா? சோப்பு எடுப்போம். ஆளக்கானோம். இதுதான் சரியான சமயம். வாங்க வச்சு விட்ருவோம். ஐயோ, பார்த்துட்டானாட்டு இருக்குங்க. என்ன? ஓ, அங்கேயே நின்ட்டான். அவனுக்கு வழி தெரியல போல இருக்கு. சரி வாங்க, நம்ம போய் வச்சு விட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல ஊற்றி விட்டுற வேண்டியது தான். வாங்க போகலாம். இவர் சிவாஜி த பாஸ் மாதிரி பண்ணுறாரு. ஆனால் நம்மளுக்கு சிவாஜி த லாஸ் மாதிரி தான் தெரியுது இவர் பண்ணுறதெல்லாம். சரி வாங்க நம்ம. ஐயோ, என்னங்க பிடிச்சிட்டான். ஆஹா, எங்க அவ்வளோ வெறி கொண்டு ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம போன இதெல்லாம் பண்ணதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த இதில் அவ்வளோ ஸ்பீடாக நம்மளை துரத்துறான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம போய் திருப்பி அந்த சோப் எடுத்து அங்கே கீழே ஊற்றி விட்ருவோம். வாங்க, டக்குன்னு போயிட்டு சோப் எடுத்துகிட்டு ஊற்றி விட்ருவோம்.
நம்ம இந்த தேவையில்லாத விஷப்பரிசையெல்லாம் எடுக்க வேண்டாம். ஓகே, சோப் எடுத்துகிட்டு போய் அவனோட இதில் ஊற்றிடலாம். வாங்க, கணிப்பு கரெக்டாக இருந்தால் இந்த வழியாக தான் வருவார், அதனால் நம்ம இந்த வழியாக போவோம். அப்புறம் பார்த்துட்டாருங்க. ஓடு 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 ஓடி திறங்கண்ணா. காய்ச்சி கிச்சனு கதவை திறக்கவே முடியலைங்க. திடீர்னு கிழிச்சாருது. பிடிச்சிட்டாங்க. அடச்சாய், மனசாட்சி இல்லாமல் எப்படி வீசுகிறான் பாருங்க. இந்த கண்ணாடிச்செல்லாம் போய் முதுகில் குத்துனா என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் இருக்காங்க. இந்த லெவலில் கண்டிப்பாக நம்ம முடிக்கிறோங்க. முடிக்கலைன்னா நான் கேமிங் சேனலே டெலீட் பண்ணுறேங்க. வாங்க போய் பார்ப்போம். சரி, இப்போ போய் இந்த சோப்பை மட்டும் பாத்ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, அவன் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். அந்த சைடு வராரு. ஓகே, இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸு. பார்த்துட்டாங்க. எப்படிங்க பார்த்தான்? எங்கே இருந்துடா வர? யாரா நீ? இதுக்கடை எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற? வாங்க, நம்ம இப்போ ஓடுவோம். இவன் இவ்வளோ நம்மளை துரத்தி நம்மளை அசிங்கப்படுத்துறதுனால தான் இவனுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ராப்பெல்லாம் செஞ்சு விட்டு இவன் கஷ்டப்படுறத பார்க்குறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, வாங்க போய் அந்த ட்ராப்பை வச்சு விட்டு வந்துடும். இவன் ஓடிட்டே கிடக்கும் இங்கே. அவனுக்கு கொஞ்சம் பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேயே நின்றுட்டாரு. வாங்க, கதவை தரோம். இவன் பாருங்கள், லாக் போட்டு வச்சுட்டாங்க. நம்ம உள்ளே போகிறோங்கிற விஷயம் தெரிஞ்சு லாக் போட்டு வச்சுட்டாங்க. ஐயோ, இப்போ கீ கார்டுக்கு எங்கெங்கே போகிறது? ஏதோ எம்ப்ளாயிஸ் உட்கார இடம், இங்கே எதாவது கீ கார்டு இருக்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் தான் இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குங்க, கீ கார்டு இருக்குங்க. வாங்க, இதை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு போட்டு விட்ருவோம். எங்கே நம்ம சிவாஜி த பாஸை காணோம்? துரத்திட்டு வராருங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும். எம்ப்ளாயி ரூம்குள்ளே வரமாட்டாருன்னு நினைக்கிறேங்க. அங்கேயே நின்ட்டாரா? வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதான், நம்மள்ட்ட கீ கார்டு இருக்குங்க, அதனால பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே பூந்து இதுக்குள்ளே பூந்து போயிடலாம். அவ்வளோதான், இப்போ போய் வச்சு விட்டு நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியது தான். சரி, அவ்வளோதான், ஊற்றி விட்டாச்சு. வாங்க வாங்க போவோம். சரி, அவ்வளோதாங்க, இந்த லெவலில் நம்ம முடித்தாச்சு. பாருங்க. ஓகே, போய் இருங்கப்பாயோட காலிலே விழுந்துட்டாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.